7.5 ஐடி எப்படி வந்தது ஐயா? 7.5 வந்தது. நானும் அரசாங்க பள்ளியில் படித்தேன். நானும் எங்கள் ஊரில் கிராமத்தில் அரசு பள்ளியில் படித்தேன். ஆகவே இன்னைக்கு அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் சுமார் 41,000 பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3,70,000 பேர் அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள். அவர்கள் பார்க்கின்ற பொழுது 17-18ஆம் ஆண்டு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இந்த நீட் தேர்வில் எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றாங்க அப்படின்னு கணக்கிடும்போது வெறும் 9 பேர் தான் இந்த அரசு பள்ளியில் படித்த மாணவ செல்வங்கள். 41% இருக்கின்ற மாணவ செல்வங்கள் 3,70,000 பேர் இருக்கின்ற மாணவர்களுக்கு வெறும் 9 பேருக்கு தான் மருத்துவ கல்வி கிடைக்கப்பட்டது. அப்பதான் சிந்திச்சோம், நாமளும் அரசாங்க பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறோம். ஆகவே அந்த மாணவருடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும். அவர்களுக்கு பல்வேறு காலகட்டம் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் இங்கே சொன்னாங்க, பெற்றோர் இல்லை, கூலி வேலை செய்கிறாங்க. இப்படி நம்முடைய தாய் தந்தைகள் பல்வேறு வேலைகளை செய்து நம்மை படிக்க வைக்கிறாங்க. அப்படி இருந்த மாணவர்கள் பல்வேறு துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. அவர்களும் அப்பாவோட சேர்ந்து பணிபுரிய வேணும், வீட்டு வேலை செய்யணும். இதுக்கிடையில் தான் கல்வி கற்க முடியும். ஆக திறமை இருந்தாலும் ஆனால் அந்த திறமையை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட மாணவர்களும் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைய தினம் சுமார் 3,000 பேர் இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்குது. இந்த மருத்துவக் கல்வி கிடைக்கின்ற இந்த மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த மாணவர்கள், ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவர்கள். இவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியல. அது என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் அம்மாவுடைய அரசு இந்த 7.5 உள்ளிடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவர்களுக்கு இந்த மருத்துவ கல்வி கட்டணம் முழுவதும் அரசாங்கமே செலுத்தும் என்ற உத்தரவை வழங்கி ₹1 செலவு இல்லாம இந்த அரசு பள்ளியை படிக்கும் மாணவர்கள், இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் இன்னைக்கு மருத்துவ கல்வி கிடைக்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசு.